அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையோரமாய் மண்டைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம். குமரி மாவட்டத்தில் ஹிந்து எழுச்சிக்கு வித்திட்ட ஆலயம் இந்த ஆலயம் என்றால் மிகையாகாது. அற்புதமான இந்த ஆலயத்தில் எல்லா ஆண்டும் மாசி மாதம் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று நேற்று இரவு ஒடுக்கு பூஜையுடன் விழா நிறைவடைந்தது. இந்த அற்புதமான விழாவில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து சென்றார்கள். கேரளாவிலிருந்து பெண்கள் இருமுடி கட்டி வந்து வழிபட்டு செல்வதால் மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம் பெண்களின் சபரிமலை என்றும் போற்றப்படுகிறது. இந்த அற்புதமான ஆலயத்தில் ஒடுக்கு பூஜையான நேற்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வரிசையில் காத்து நின்று அம்மனை வழிபட்டு சென்றார்கள். இப்படி மண்டைக்காடு வருகின்ற பக்தர்களுக்கு மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா டிரஸ்ட் சார்பாக எல்லா ஆண்டும் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானோருக்கு இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் நேற்று காலை 10 மணிக்கு துவங்கிய அன்னதானம் இரவு 12:30 மணி வரை இடைவிடாமல் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் ஏறத்தாழ 50,000 பேர் பங்கேற்று அன்னதானம் அருந்தியுள்ளதாக சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். காலையிலிருந்து இரவு வரை அலுக்காமல் ஓடி ஆடி உழைத்து இந்த சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் அன்னதானத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளார்கள். இந்த அன்னதான நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அன்பான பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல், நீங்கள் அன்ன பிரசாதத்தை பெற்றுவிட்டு பாடி வந்தேன் தேவரே शक्ति समृद्धम युक्ति समृद्धम शक्ति समृद्धम युक्ति समृद्धम शक्ति समृद्धम युक्ति समृद्धम शक्ति समृद्धम युक्ति समृद्धम शक्ति युक्ति समृद्धम அன்னூர் சரணம், தேவி சரணம், மண்டைக்காட்டு அன்னூர் சரணம். மண்டைக்காட்டு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளின் சார்பாக 9வது ஆண்டாக
மழை அங்கே அவ்வளோ பெரிய மழை அவியல் கேட்டது அவியல் ஆறுவது அந்த பிரசாரத்தில் உங்கள் கேள்வி ஏற்ற பேசி பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சாமியார் சாதத்தில் ரசமும் பாயசமும் இந்த கவுண்டருடைய வெளிப்பகுதியில் உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னதானத்தை பயன்படுத்திய பின்பு நீங்கள் தண்ணீர் சரணம் தேவி சரணம் மண்டைக்கா தண்ணீர் சரணம். மண்டைக்காட்டு பகவதியம்மன் சேவா அறக்கட்டளின் சார்பாக 80வது ஆண்டாக நிறைவு